தர்ப்பணங்களில் ஸ்ரார்த்தம், ஸ்ரார்த்தம் என்றால் திதி, அதாவது கயா ஸ்ரார்த்த அனுஷ்டிதம் யதோக்தம் கயா ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயா ஸ்ரார்த்தம் அப்படின்றது கயாவுக்கு நிகரானது. எப்படி வடக்கு திசையில் கயா காசியோ, நமக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏற்படுத்தி கொடுத்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி. எல்லோரும் தர்ப்பணம் என்பது தனுஷ்கோட்டிக்கு சென்று அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்துவிட்டு வரணும். ஏன் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சிவலிங்கத்தை பிடித்து வழிபட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலம் பெண்ணலை மட்டும் இருந்து அந்த சமுத்திரத்தில் வரக்கூடிய ஸ்தலம். அந்த ராமநாத சுவாமி என்பவர் அந்த ஸ்தலத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள் புரிகிறார். அப்போது நாம் நீத்தார் கடன் நம்ம செய்ய போகும்போது எப்படி செய்யணும் அப்படின்னா, வெளியில் நீங்கள் செய்ய பொருள் அப்படின்னா, எல்லா நதியிலையும் செய்யலாம்னா செய்யக்கூடாது, எல்லா சமுத்திரத்துலேயும் செய்யலாம்னா செய்யக்கூடாது. அது எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையில் மெரினா பீச் இருக்குது. ஸ்ரார்த்தம் அங்கே வச்சு செய்யலாம்னா எங்கேயுமே கிடைக்கலனா வேறு அங்கே தான் செஞ்சணும். ஆனால் சமுத்திரம் அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னா, ராமேஸ்வரம், சேதுக்கரை, தேவிப்பட்டினம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லே முக்கியமான ஸ்தலம் தனுஷ்கோடி. ஏன் அந்த தனுஷ்கோட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்ததுன்னா, சேது பந்தன பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேது பாலம் அங்கே தான் வருது. ராமருடைய சேது பாலம் அமைத்த இடம் அங்கேருந்து ஆரம்பித்து இலங்கைக்கு போகிறது. அப்போது அந்த இடத்திற்கு இங்கேருந்து போகிறதுனால, அந்த இடத்துல அமைத்ததுனால அந்த இடத்தோட விசேஷமாக நம்ம குறிப்பிடுறோம் அக்னி தீர்த்தம்னு. அப்போ அங்கே ஸ்நானம் செய்து தனுஷ்கோடியில் தர்ப்பணம் செய்து வழிபடலாம். பிறகு தேவிப்பட்டினத்தில் கொடுத்து வழிபடலாம், ராமேஸ்வரத்திலும் கொடுத்து வழிபடலாம், சேதுக்கரையிலும் கொடுத்து வழிபடலாம். இப்படி நாம் கொடுத்து செய்தால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிட்டும். அதுபோல் நதிக்கரை என்று பார்த்தோம்னா, புண்ணிய நதிகள் எங்கே கிடைத்தாலும் பண்ணலாம். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தீர்த்த ஸ்ரார்த்தம்னு ஒன்று இருக்குது, ஸ்ரார்த்தம்னு ஒன்று இருக்குது, அமாவாசை தர்ப்பணம்னு இருக்குது. சரி, இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல அமாவாசை ஸ்ரார்த்தங்கள் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்நாளில் 96 தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்கிறது. 96 தர்ப்பணம் யாராலையும் பண்ண முடியாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, 12 தமிழ் மாத பிறப்பு தர்ப்பணம், 12 அமாவாசை தர்ப்பணம், 15 மகாலய பக்ஷ தர்ப்பணம், இப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கு. அப்புறம் கிரகண தர்ப்பணம் இப்படின்னு சொல்லி, அப்புறம் வெதிபாதம் இப்படிலாம் வரும், தர்ப்பணங்கள்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி தர்ப்பணங்கள் நம்மளால் செய்ய முடியாதுன்றதுனால தான் 12 அமாவாசை நம்ம பண்ணணும். ஒரு சிலர் 12 அமாவாசை என்னால் பண்ண முடியாது சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது வருஷ திவசத்தை கரெக்டாக கொடு. மெயினான 3 அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி, தை, ஆடி, இந்த அமாவாசைகளில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணு. சரி, இந்த தர்ப்பணம்னா, இந்த தர்ப்பணம் ஏன் ஆனது அப்படின்னா, நியாயப்படி பார்த்தா திதியாக தான் நம்ம கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு. ஆனால் அன்றைக்கி திதி கொடுக்க முடியாதுன்றதுனால நாம் சங்கல்பத்திலேயே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சங்கல்பம் சொல்லி முடிக்க போகும்போதே நாங்கள் இந்த திவசமாக பண்ணுறோம், திவசமாக பண்ண முடியாததுனால நாங்கள் அதுக்கு திலத்தர்ப்பணமாக நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லி தான் அந்த சங்கல்பத்தில் முடியும். திலத்தர்ப்பண ரூபேன கரிஷே அப்படின்னு சொல்லி முடிப்போம். அப்போ இந்த திலத்தர்ப்பண ரூபேன கரிஷேன்னு சொல்லி திலத்தர்ப்பணமாக நாங்கள் கொடுத்து முடிக்கிறோம், எள்ளுந்தண்ணியும் இறைத்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது அமாவாசனை கொடுக்கறது ஒன்று. இரண்டாவது என்னென்னா ஸ்ரார்த்தம். ஸ்ரார்த்தம் என்பது வருடம் வருடம் அந்த திதி, இறந்த திதி தேய்விரையா வளர்விரையா அந்த திதி பார்த்து கொடுக்குறது ஸ்ரார்த்தம். அந்த ஸ்ரார்த்தம்னா ஸ்ரத்தையா கர்மா கிரியமானே. நீங்கள் கல்யாணத்தை கூட லிபரலாக விட்டு கூட பண்ணலாம், வேறு எந்த காரியத்தை கூட லிபரலாக விடலாம். 2 விஷயம் கரெக்டாக பண்ணணும். ஒன்று திவசம். திவசம் பண்ணுற அன்னைக்கு
ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். எதுலேயுமே தப்பு வந்துடக்கூடாது. இரண்டாவது, அடுத்தவர்களுக்கு அன்னதானம் இடம் போகும்போது, அன்றைய தினம் நம்ம அப்படி தவற, அதாவது அன்னதானம் பண்ண போகும்போது ஏதோ ஒரு தப்பு நடந்துருதுன்னா அதுவும் பெரிய பாபத்தில் கொண்டு போய் விடும். 2 சரியா? அப்போது இந்த திவசம் கரெக்டாக அந்த என்ன காலங்களில் வர்றதோ அந்த காலங்களில் பஞ்சாங்கத்தில் பார்த்து ஸ்ரார்த்த திதியை உத்தேசிச்சு அன்றைக்கி கொடுக்கணும். சரி. 3வது, தீர்த்த ஸ்ரார்த்தம். இந்த தீர்த்த ஸ்ரார்த்தம்னா சில பேருக்கு தெரியாமே இருக்குது. அதை பற்றி என்னன்றது நம்ம பார்த்துருவோம். நாம் ஒரு இடத்துக்கு செல்கிறோம். அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு இந்த பக்கம் திருச்சி பக்கம் போனேன்னா அம்மா மண்டபம் வரும். இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா பாப்பநாசம் வரும். இந்த பக்கம் போனேன் அப்படின்னா ராமேஸ்வரம், அந்த வழி போனேன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, சேதுக்கரை அப்படி வரும். சரியா? அதே தான் காசியிலையும். அந்த பக்கம் வடக்க நீங்கள் போனீங்கனாலும் காசியில். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய தினம் நீங்கள் போகும்போது ஒரு நதியோ ஒரு சமுத்திரமோ ஏதோ ஒன்று கண்ணில் பட்டுருது. புண்ணிய நதியோ புண்ணிய சமுத்திரமோ. அன்றைய தினம் அமாவாசை கிடையாது. அன்றைய தினம் ஸ்ரார்த்தம் திவசமும் கிடையாது. அப்படி இருக்குன்னா ஏதோனும் ஒரு திதி இருக்கும். பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. இந்த 14 நாள் இருக்கும். இந்த 14 நாள், அப்புறம் பௌர்ணமி, இந்த 15 நாள் இருக்கும். இந்த 15 நாளிலும் நீங்கள் என்னைக்கு அந்த பக்கம் போக முடிஞ்சாலும் நதியை பார்த்தாச்சுன்னா உடனே எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் பண்ண வேண்டும். அன்றைக்கு அமாவாசை இருக்கான்னு பார்க்க வேண்டாம். அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அன்றைக்கி ஸ்ரார்த்த தினமான்னு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, தீர்த்த ஸ்ரார்த்தத்துக்கு இன்றைக்கி திதி இருக்கணும், அப்படி இன்றைக்கி அமாவாசை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. புண்ணிய நதியை பார்த்தாலே செய்திடணும். அதனால தான் இதை ஒரு உதாரணம் சொல்ல போனோன்னா, ராவணன் என்ன பண்ணான்னா, புண்ணிய நதியை பார்த்தாச்சுனாலே உடனே என்ன பண்ணுவான்னா, கையில் இருக்கக்கூடிய தங்க பெட்டியை கீழே வச்சு சிவபெருமானுக்கு உடனே அபிஷேகம் பண்ணிடுவான். ஏன்னா அந்த தங்க பெட்டிக்குள்ள சிவபெருமான லிங்கம் வச்சுருப்பான். அந்த நதியிலேருந்து ஜலம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவான். அதே மாதிரி நந்தவனத்தில் நல்ல பூக்கள்லாம் பார்த்தான்னா அந்த பூக்கள் எடுத்துகிட்டு பூஜித்து அர்ச்சனை பண்ணுவானான். அதனால தான் அவனை ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் நாம் ஏதோ ஒரு நதியை பார்த்தாச்சுன்னா உடனே அந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்ணணும்னா, எள்ளு, ஜலம், அதுக்கு உண்டான தர்பை வச்சுட்டு புரோகிதர்கள் அங்கே இருப்பாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நம்ம பண்ணணும். அன்றைக்கி திவச நாள் அப்படின்றது கணக்கு கிடையாது. அதே தான் ராமேஸ்வரத்துலையும். ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி தான் திவசம் பண்ணணும், இன்றைக்கி இது பண்ணணும்லாம் அங்கெல்லாம் கிடையாது. என்றைக்குனாலும் பண்ணலாம். தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், சேதுக்கரை, தேவிப்பட்டினம், திருப்புல்லானி இப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த இடங்கள்லாம் நம்ம நீத்தார் கடன்கள் செய்து அவர்களுக்கு கழித்து அவர்களுடைய ஆத்மாவை சாந்தம் பண்ணுறதுக்காகவே நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பகவான்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த, அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த இடம் ராமேஸ்வரம். இந்த தர்ப்பணங்கள்லாம் பொய், இந்த ஸ்ரார்த்தம் திதி எல்லாம் பொய் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் இவ்வளோ நாள் அதை கொண்டு நம்மளிடம் சேர்த்துருக்க மாட்டாங்க. இன்றளவும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைனா ராமேஸ்வரத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சக்தி வேலை செய்கிறது. அவங்க முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சதுனால நாம் இன்றைக்கி நல்லா சௌக்கியமாக இருக்கும். அப்போ இதே போல் உங்கள் வீட்டில் அப்பா இல்லாத அம்மா மட்டும் இருந்து மகன் இருந்தால் கண்டிப்பான முறையில் பையனிடம் சொல்லி ஒரு மணி நேரம் தான் செலவாகும். 1 மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம் தான் செலவாகும். பக்கத்தில் இருக்க கோவில்லையோ இல்லை பக்கத்தில் புரோகிதர் இருந்தால் வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் அரிசி, வாழைக்காய், வெல்லம், பாசிப்பருப்பு, வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், தட்சணை, உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு அவருக்கு கொடுத்து தானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அகத்திக்கீரையை வாங்கி இது கொடுக்கணும் மாட்டுக்கு. காக்கைக்கு உணவளிக்க வேண்டும். எதில் உணவளிக்கணும்னா பச்சரிசி சாதத்தில் தான் உணவளிக்கணும். எல்லோரும் பண்ணுற தப்பு புழுங்கரிசி சாதம் வடிக்கிறது. அன்னைக்கு புழுங்கரிசி சாதம் வடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் பச்சரிசி தான் சாப்பிட வேண்டும்.
பச்சரிசி தான் மாட்டுக்கும் கொடுக்க வேண்டும், பச்சரிசினால தான் காக்கைக்கும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், தர்ப்பணங்களில் செய்கிறதுனால சில பேருக்கு ஒரு சந்தேகங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருக்கேன், அதே போல் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் ஊண்டியாச்சு, அதான் நட்டாச்சு அப்படின்னு சொல்கிறது, இல்லை எங்கள் வீட்டில் விரதம் இருக்கோம், இந்த சுவாமிக்கு நாங்கள் விரதம் இருக்கோம், இல்லை கோவிலில் காப்பு கட்டியிருக்கோம், இல்லை எங்களுடைய வீட்டில் வேறு ஒரு உறவினர் இறந்து போய் 1 மாதத்துக்குள்ளே ஆறுது இப்படின்னு சில கேள்விகள்லாம் வர்றது. இந்த சில கேள்விகளுக்கு உண்டான ஒரே பதில் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா தர்ப்பணங்கள் பண்ணியே ஆகணும், திவசம் கொடுத்தே ஆகணும். இப்போ கார்த்திகை 1ஆம் தேதி ஒருத்தர் மாலை போட்டுட்டார், சரியா? மார்கழி மாதம் தான் அவர் வந்து மலைக்கு போகிறார். கார்த்திகை கடைசியில் வந்து ஸ்ரார்த்தம் சொல்லக்கூடிய திவசம் வர்றது. அன்றைய தினம் திவசம் கொடுக்கலாமான்னா, மாலையை போட்டுட்டு கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் வந்து பம்பையில் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க பம்பையில் குளிச்சுட்டு உடனே தர்ப்பணம் கொடுக்குறாங்க. நாங்களே கொடுப்போம். ஏன் அப்படின்னா, இந்த திவசங்கள் நாம் கொடுக்காமல் விட்டுட்டோன்னா பாவங்கள் தான் வரும். அதனால தானே ஐயப்பன் தன்னுடைய அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே புலிப்பால் கொண்டு வர்றதுக்காக அந்த புலிக்குன்னுன்ற இடத்துக்கு போய் புலியை கொண்டு வந்து அந்த புலிப்பால் கொடுத்தாரு. தாயின் உயிரை காத்தவர். அப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு மாலையை போட்டுவிட்டு நம்ம வந்து திவசம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். 1. 2வது, சில வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் தர்ப்பணங்கள் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கணும். நெருங்கின சொந்தமாக இருந்தது அப்படின்னா 16 நாளுக்குள்ளே கர்மாதி வர்றது அப்படின்னா அன்னைக்கு கொடுக்க முடியாது. எப்படின்னா, நெருங்கின சொந்தமாக இருந்ததுன்னா. நெருங்கின சொந்தம் இல்லைன்னா கண்டிப்பான முறையில் தர்ப்பணம் கொடுக்கணும். அது ஒன்று விட்ட பங்காளி இருந்தாலும் சரி தான், அதை நம்ம கொடுத்தே ஆகணும். சரி, அதற்கப்புறம் என்னுடைய பையனுக்கு பூ வச்சாச்சு, அடுத்த வாரம் கல்யாணம், வளர்பிறையில் கல்யாணம். அப்போது நான் அடுத்த வாரத்தில் அமாவாசை வர்றதுன்னு கேட்குறாங்க. அன்றைய தினம் வந்து அவங்களுடைய அப்பா கிடையாது, தர்ப்பணம் பண்ணலாமான்னா, பூ வச்சாச்சே பண்ணலாமான்னு கேட்டால் நிஜமாக பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். பண்ணினால்தான் அந்த பித்திருக்களுடைய புண்ணியங்கள் வந்து சேரும். அதனால தான் இன்றளவும் சில வீட்டு கல்யாணத்தில் முதல் நாள் நாந்தி ஸ்ரார்த்தம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த நாந்தி ஸ்ரார்த்தம் பார்த்தீங்கன்னா யாருக்காக செய்கிறதுனா பித்திருக்களுக்காக செய்கிறது. இந்த பித்திருக்களுக்காக செய்ய போகும்போது நமக்கு அது சுமூகமாக முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கொடிமரம் வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா ஒரு ரக்ஷைக்காகத்தான். ரக்ஷைனா ஒரு பாதுகாப்பு, ரக்ஷ அப்படின்னாலே பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்காக வைக்கிறது. அப்போ பித்திருக்கள் காரியம் கண்டிப்பாக செய்யணும். நம்ம ஏன் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பித்திருக்கள் நம்ம சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னா, அந்த தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தெய்வத்தை கடைசியாக கொண்டு போய் வச்சுட்டு அம்மா அப்பாவை முதல்ல வச்சுருக்காங்க. ஏன்னா அம்மா சொல்லி தான் அப்பா யாருன்னு தெரியும். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நம்மளுக்கு உலகம் இல்லை. அப்போ அவங்களுடைய பாவத்தை நாம் சம்பாதித்து கொண்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை நன்றாக இருக்காது, நம்மளோட சந்ததியினரை பாதிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் கொடிமரம் வச்சுருந்தாலும், முகூர்த்த கால் நட்டாலும், மற்றும் நீங்கள் காப்பு கட்டியிருந்தாலும், மாலை போட்டிருந்தாலும், வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும்,
மற்றும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப விசேஷங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இல்லை அபர விஷயங்கள் இருந்தாலும் இந்த தர்ப்பணங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த தர்ப்பணத்தில் ஒரு வேளை அமாவாசைக்கு நாளோ இல்லை அமாவாசை அன்றைக்கோ இல்லை அமாவாசையில் ஒட்டி 10 நாளுக்குள்ளே அவள் அதில் குழந்தை பிறந்துடுது அப்படின்னா செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அது கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தீட்டு 10 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த 10 நாள் கழித்து புண்ணியாதனம் செய்து குழந்தைக்கு பேர் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த தீட்டு போகும். அப்போ அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது. இதில் ஒரு சிலர் சந்தியாவந்தனம்னு ஒன்று செய்வாங்க, அந்தணர்கள் ஃபுல்லாக செய்வாங்க. இந்த சந்தியாவந்தனம் செய்கிறது வந்து கண்டிப்பான முறையில் எப்படி செய்யணும் அப்படின்னா, தர்ப்பணங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல காலையில் எழுந்திருந்தவுடன் ஸ்நானம், தலைக்குத்தான் குளிக்கணும். அன்றைக்கி எண்ணெய் தேய்க்கக்கூடாது தலையில். தர்ப்பணம் செய்கிறவர்கள், விரதம் இருக்கிறவர்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. பகல் நேரம் உறக்கம் கூடாது. அன்றைய தினம் முதல்ல எடுத்த உடனே சந்தியாவந்தனம் செய்யணும். சந்தியாவந்தனம், கல்யாணம் ஆகலைன்னா சமிதாதானம், கல்யாணம் ஆயிருந்தால் ஔபாசனம், அப்புறம் அமாவாசை தர்ப்பணம், அப்புறம் பிரம்ம யஜ்யம். இது செய்ய வேண்டியது வழக்கம். இதை செஞ்சதுக்கப்புறம்தான் வீட்டில் சுவாமிக்கு பூஜை செய்யணும். பித்திருக்களுக்கு நீங்கள் செய்யாமல் பிள்ளையாருக்கோ ஏதோ ஒரு சுவாமி படத்துக்கோ உருவ சிலைக்கோ நீங்கள் வந்து பூவோ மாலையோ போட்டு வழிபட்டேன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பித்திருக்கள் கர்மா. பித்திருக்கர்மாவை முதல்ல நம்ம செஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நாம் செய்து பிறகாக நம்மளுடைய தெய்வத்தை வழிபட்டு பின்பு நாம் வேலைக்கு செல்பவர்கள் கூட செல்லலாம். அன்றைக்கி விரத முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, முழு நேரம் சாப்பிடாமல் இருக்காங்க. அது இந்த இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு உதவமான கிடையாது. எப்படி இருக்கலாம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றோடு தான் இருக்கணும். தர்ப்பணங்கள் பண்ணணும். மத்தியானம் சாதம் வடித்ததுக்கப்புறம் சில பேர் வீட்டில் படையல் வைப்பாங்க. படையல் வச்சுட்டு காக்கைக்கு உணவளித்துட்டு, முடிஞ்சால் பசுமாட்டுக்கு அந்த நேரத்துக்குள்ளேயே பசுமாட்டுக்கு உணவளித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலை போட்டு சாப்பிடணும். வேலைக்கு போகிறவங்க என்னால் இலை போட்டு சாப்பிட முடியாது அப்படின்னா, காலையில் நீங்கள் தர்ப்பணத்தை முடிச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறத போய் சாப்பிட்டுக்கலாம். சரி, அன்றைய தினம் வெளியில் வடை, பஜ்ஜி இந்த மாதிரி எந்த விதமான உணவு பதார்த்தங்களில் சாப்பிட வேண்டாம். ஏன்னா வெளிக்கடையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது என்ன கலப்படம் ஆகிருக்கும் எப்படின்னு தெரியாது. பழசு கூட இருந்திருக்கலாம், எப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம சாப்பிட போகும்போது அந்த நான் சொன்ன அந்த உணவு அந்த குணங்கள்லாம் வரும். அப்போ இதை நம்ம தவிர்த்துக்கணும். தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பால், நீர், அதே மாதிரி இரவு வந்து என்ன சாப்பிட்லான்னா பால், பழம், முடியல ஏன்னா கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா ஒரு சின்னதாக சப்பாத்தி மாதிரியோ ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாஸ்திர ரீதியாக என்ன சாப்பிடணும்னா, மூலம் கிழங்கு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. மூலம்னா கிழங்கு சாப்பிட்டுக்கணும்னு சொல்கிறது. பால் சாப்பிட்டுக்கலாம், பழம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறது. அப்படி இருந்தோன்னா நம்மளுடைய அந்த அன்றைய தினம் விரதத்தை, ஏன்னா நீங்கள் சாப்பிட உங்களுக்கு மந்த நிலையை உருவாக்கும், தூக்கத்தை உண்டு பண்ணும். அப்போது ஏகாதசி விரதமோ, அமாவாசை விரதமோ, சஷ்டி விரதமோ அன்றைய தினம் நீங்கள் வந்து நல்லா விரதம் அன்றைக்கி சும்மா பிரசாதம் தானே சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்டோம்னா அன்றைக்கி தூக்கத்தை தான் உண்டு பண்ணும். நம்மளால் வந்து அந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது. அதனால தான் பகல் நேரம் உறக்கம் கூடாதுன்றதை நம்ம வந்து சொன்னது. அப்போது அந்த அரை வயிறு வயிறாக இருக்கும் போகும்போது எந்நேரமும் தெய்வத்தை பற்றி சிந்தனை வரும். பித்ருக்கள் இது பண்ண அன்றைக்கி பித்ருக்களை பற்றி சிந்தனை வரும். இந்த சிந்தனையை செய்து நாம் வந்து அவர்களிடம் ஆசி பெறணும் தான் நம்ம நினைக்கணும். அன்றைய தினம் வேறு எதுவுமே, அதாவது அலுவலகம் வேறு, இந்த பர்சனலாக இருக்கக்கூடிய வேலை வேறு. அப்போ பர்சனல்னு வந்தாச்சுன்னா நம்ம அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி இருக்குன்னா அன்றைய தினம் நாம் வந்து ரொம்ப விரத முறைகளை கடைப்பிடிக்கணும். இதே போல் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் அமாவாசை, ஒரு 6 மாதம் செஞ்சு பாருங்கள்.
ஒரு 2 மாதம் செய்யாமல் இருந்து பாருங்கள். உங்களோட உடம்பு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். செஞ்சிட்ருக்கும்போது பண்ணாதம்போது நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கிற உடம்பு தானாகவே கெட்டு போகிற மாதிரி தெரியும். இவ்வளோ நாள் 6 மாதம் நல்லா இருந்தது, 2 மாதம் நல்லா இருக்கிற மாதிரியே இல்லாத மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த அமாவாசை தினங்கள் நம்ம வந்து கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு பரிபூர்ணமாக ஆசி வழங்குவார்கள். சில பேர் கேட்குற கேள்வி, அமாவாசையோ இல்லை திதியோ நாங்கள் எங்கள் வீட்டில் தொடங்கிட்டோம், சரியா, இப்போ நான் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு அப்புறம் என் பையன் பண்ணுவானான்னு தெரியாது, அதனால தான் நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கலாமன்னா, அப்படி பண்ணலாமன்னா கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒரு திவசம் நடக்கிறது அப்படின்னா பிள்ளைகளையும் வீட்டில் இருக்க வச்சு அந்த திவசம் நடக்கிறதெல்லாம் பார்க்க வைப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு தெரியணுன்றதுக்காக. நம்ம வீட்டில் திவசம்னு இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்பிடுறோம். ஆனால் எல்லாத்துக்கும் தெரிகிறத எல்லா விசேஷமும் எப்படி தெரியணுமோ அந்த மாதிரி இந்த திவச காரியங்களும் தெரியணும், பித்ரு காரியங்கள் தெரியணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இதை எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வரும். இல்லைன்னா அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, போமா நாம் எதுக்குமா போய் செஞ்சுட்டு, அவர் நமக்கு என்னம்மா செஞ்சார் நம்ம போய் செஞ்சுட்டு அப்படின்ற வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அதை பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். வா, நம்ம அப்பா செய்ய போகிறார், வந்து பாரு, வந்து உட்காந்துக்கோ, பக்கத்தில் உட்காந்து பாரு அப்படின்னு சொன்னால் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை வரும், நாளைக்கு செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை வரும். இன்னொன்று, இந்த அமாவாசை தினத்தில் முக்கியமாக கூற வேணும்னா பொறுமையை ரொம்ப சோதிக்கும். இந்த பொறுமைகள் எப்படி சோதிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை சிதறடிக்கும், நம்மளுடைய செயல்களை சிதறடிக்கும். சிதறடிக்காமல் வச்சுக்கிறது நம்மளுடைய இது. முதல்ல ஒரு 2 அமாவாசை கடினமாக தான் இருக்கும். பிறகு போக போக பார்த்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் எப்படி முதல்ல நான் வந்து அந்த ஜட்ஜோடைய குடும்பத்தை சொன்னேனோ அதே போல் இந்த உதாரணம் நடந்தது. அப்போது இதை நம்ம நடக்காமல் இருக்கணும், செய்யாமல் இருக்கணும். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஜாதக கட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஜாதக கட்டில் எடுத்துகிட்டு வந்தவொடனே கேட்குற கேள்வி, என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், என் பையனுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், என் பொண்ணுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் கேட்குற கேள்வி. சரி, இதெல்லாம் நான் பார்த்த உடனே பார்த்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பித்ரு தோஷங்கள் இருக்கு. இந்த பித்ரு தோஷங்களில் விளக்குறதுக்கு தான் இந்த தில ஹோமம்னு சொன்னோம். அப்போ இந்த பித்ரு தோஷங்கள் வராமல் இருக்கணும்னா நாம் அப்பப்போ நடக்கக்கூடிய கடன்களை கரெக்டாக கொடுத்துட்டோம்னா மொத்தமாக கடன் அடைக்கக்கூடிய நிலைமை வராது. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, சின்னதாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாமல் விட்டுட்டு அதுக்கு மொத்தமாக வட்டி கட்டுற மாதிரி கட்டுறது தான் வந்து இந்த திலஹோமம் மாதிரி. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுன்றது வந்து எப்படின்னா, இந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும். அப்போ மாதம் அமாவாசை தர்ப்பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க, வருஷ தவசத்தை கொடுத்துருங்க. இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே வந்தேன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்காது, போகிற பாதைகள் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் அதை செய்யாமல் இருந்தேள் அப்படின்னா ஒரு 10 வருஷம் நல்லா போகிற மாதிரி தான் தெரியும், இல்லை 10லேருந்து 15 வருஷம் நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிடும். எங்கே பலன் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல பலன் கொடுக்காமல் தடைப்படும். அப்போ அந்த நேரத்தில் ஜாதக கட்டை எடுத்து பார்க்கும்போது பித்ருதோஷம்னு வரும். அப்போ திலஹோமம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. திலஹோமம் பண்ண போகும்போது செலவுகள் நிறையா வரும், நேர காலங்கள் அதிகமாக வரும், நிறையா உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பிரச்சனை வரும். இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எல்லோரும் அமாவாசை தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபடுவோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.